திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளம்பெண்ணை காதல் திருமணம் செய்து கர்ப்பிணியாக்கி கை குழந்தையுடன் தவிக்கவிட்ட நபர் இரண்டாவது திருமணத்திற்கு தயாரானதால் ஆத்திரமடைந்த பெண் காதலன் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பெண் கூறும் குற்றச்சாட்டு என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கேபந்திரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான காளிமுத்து. இவர் ஆலங்காயம் வள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சூரிய பிரியா என்ற பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார். இருவரும் வாணியம்பாடி பகுதியில் உள்ள கல்லூரியில் பயின்று வந்தனர். 3 வருடங்களுக்கு முன்பு இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். சில மாதங்கள் இருவரும் சேர்ந்தும் வாழ்ந்து வந்த நிலையில் சூரிய பிரியா கர்ப்பிணியாகி இருக்கிறார். கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு வருவதாக கூறிவிட்டு காளியப்பன் சென்றிருக்கிறார். ஆனால் அவர் சூரிய பிரியாவை பார்க்க திரும்ப வரவே இல்லை என கூறப்படுகிறது. இது குறித்து காளியப்பனிடம் கேட்டபோது 50 சவரன் நகை கொண்டு வந்தால்தான் நாம் இருவரும் சேர்ந்து வாழ முடியும் என கூறியிருக்கிறார். மேலும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண் என்பதால் என்னுடைய தாய் வீட்டில் உன்னை ஏற்க மாட்டார்கள் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் சூரிய பிரியாவுக்கு குழந்தையும் பிறந்திருக்கிறது. தற்போது 10 மாத கை குழந்தையுடன் சூரிய பிரியா தனியாக தவித்து வருகிறார். இதற்கிடையே தன்னுடைய தாயார் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதால் தான் வேறொரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறி காளியப்பன் சூரிய பிரியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். இதை கேட்டு கொந்தளித்து போன சூரிய பிரியா காதலன் வீட்டின் முன்பு கை குழந்தையுடன் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்துள்ளார். எனக்கு ஒரு வழி பறக்கணும், எனக்கு வழி தரணும், என் குழந்தைக்கு எனக்கும் எதனா இது பண்ணணும், என் குழந்தைக்கு எனக்கும் ஒரு முடிவு தரணும். எங்கள் அம்மா வீட்லேயே என்னை வந்து போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டாங்க என்ன. இப்போ என் வீடு இதுதான், நான் இங்கே தான் இருப்பேன், இல்லைன்னா நான் இங்கே செத்து போவேன். அவ்வளோதான், நானும் என் குழந்தை இங்கே செத்துருவோம், தேவையில்லை. காதல் கணவரை சேர்த்து வைத்தால்தான் இந்த இடத்தை விட்டு நகர்வேன் என கூறி தன்னுடைய உறவினர்களுடன் தொடர் போராட்டத்திலும் அவர் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்து ஆத்திரம் தலைக்கேறிய காளியப்பனின் தந்தை பெண் வீட்டாரை ஆபாச வார்த்தைகளால் பேசி திட்டி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாற்றம்பள்ளி போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். காதல் திருமணம் செய்து 10 மாத கைக்குழந்தையுடன் மனைவியை தவிக்க விட்டு சென்ற கணவன் வீட்டு முன்பு மனைவி தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.